கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா தாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜாவா இருக்கிற ஏசப்பாவுடைய பிள்ளைகளா யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். எப்படி ஏசப்பாவுக்கு பிள்ளையாய் நாம் மாறினோம், எப்படி நமக்கு இயேசுநாதர் அப்பாவாய் மாறினார் என்பதை குறித்தும், சிலுவையில் நம்ம எப்படியெல்லாம் பெற்றெடுத்தார், அதற்கு என்னெல்லாம் பாடுகளை சகித்தார்னு நம்ம பார்த்தோம். அதற்கப்புறம் நம்ம பிதாவாகிய தேவனையும் எப்படி கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். குமாரனாகிய இயேசுவையும் அப்பான்னு கூப்பிடுறோம். அப்புறம் என்ன செய்கிறோம்? பிதாவையும் நாம அப்பான்னு கூப்பிடுறோம். ஒரு சிலருக்கு கேள்வி வரும், பிதாவை நாம அப்பான்னு கூப்பிட்டா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரன்னு கூப்பிடணும், மூத்த சகோதரனேன்னு கூப்பிடணும். ஏசப்பா இயேசு கிறிஸ்துவை நம்ம அப்பான்னு கூப்பிட்டா பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி கூப்பிடணும்? நம்ம உறவு முறைப்படி பார்த்தா தாத்தான்னு தான் கூப்பிடணும். தாத்தா பிதாவே அப்படித்தான் என்ன செய்யணும்? கூப்பிடணும். அப்பான்னு என்ன செய்ய முடியாது, கூப்பிட முடியாது. ஆனால் பிதாவையும் அப்பான்னு கூப்பிடுறோம், குமாரனாகிய இயேசுவையும் அப்பான்னு கூப்பிடுறோமே, இது எப்படி அப்படிங்கிறத குறித்து இந்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உறவு முறை எப்படி, ஆவிக்குரிய உறவு முறை எப்படி வந்தது, நாம் எப்படி பிதாவுக்கும் பிள்ளைகளாய் மாறினோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் சாபத்தில் சாத்தானுக்கு அடிமையாய் இருந்த நம்மளை அவர் என்ன செய்தார்? சிலுவையில் ரத்தம் சிந்தி மீட்டு வேதனைகளை பாடுகளை சகித்து பாவங்களை சாபங்களை சுமந்து தீர்த்து சிலுவையிலே நமக்காக மரணத்தை சந்தித்து நம்மை பிள்ளைகளாக பெற்றெடுத்தார். அப்போ ஏசப்பா நம்ம பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டார். ஆனா குமாரனாகிய இயேசு நம்மளை பிள்ளைகளாக பெற்றெடுத்திருந்த போதும் பிதாவாகிய தேவன் நம்மை பிள்ளைகளாக தத்து எடுத்து கொண்டார் என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுது. சுவிகார புத்திரர் ஆகும்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, தத்து பிள்ளைகளாய் ஆகும்படி, தத்து பிள்ளைகளாக பிதாவாகிய தேவன் நம்மை தத்து எடுத்து இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் சிலுவையில நாம் பெற்றெடுக்கப்பட்ட நம்மை அவர் என்ன செய்றார்? தத்து பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார். எப்படிங்க தத்து பிள்ளையாய் பெற்றெடுத்தார்? அதற்கு ஏதாவது முன் அடையாளம் இருக்குதா? இதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலேயோ வேதத்திலேயோ இதற்குரிய முன் அடையாளமாக நிழலாட்டமாக ஏதாவது வசனங்கள் சம்பவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கிறது. இது முன்குறிக்கப்பட்டது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே திட்டமிடப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே இது நிழலாட்டமாய் திருஷ்டாந்தமாய் செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே அது நிஜமாய் மாறினது. 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். இங்க யாக்கோபு சொல்லுகிறார், தன் குமாரனாகி யோசேப்பிடத்தில் அவர் சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர்கள். யோசேப்பு சொல்றாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி எகிப்தில் உனக்கு 2 குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க, எப்ராயிம், அத மனாசையும் எப்ராயிமும் பிறந்திருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைகளும் இனி என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய குமாரர்களாய் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை போல இருப்பாங்களாம்? ரூபனை போலவும் சிமியோனை போலவும் என்ன செய்வாங்க? இவங்க எப்ராயிம் மனாசையும் இருப்பார்கள். ரூபன் தலைப்பிள்ளையாய் முதல் பிள்ளையாய் இருக்கிறது போல எப்ராயிம் எனக்கு தலைப்பிள்ளை போல முதல் பிள்ளையை போல இருப்பான். அது மாத்திரமல்ல, அடுத்து 2வது மகனாக சிமியோன் இருக்கிறது மாதிரி இந்த மனாசே எனக்கு 2வது மகனாக இருப்பான் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். இப்போ யாக்கோபு அப்பா, யோசேப்பு யாரு? பையன், குமாரன். இப்போ அப்பா பையன்கிட்ட யோசேப்பிட்ட சொல்றாரு, எகிப்தில உனக்கு 2 பையங்க பிறந்தாங்க. அந்த 2 பையங்க எப்ராயிம் மனாசே
மூத்தவன் மனாசே, இளையவன் எப்ராயிம். இவங்க 2 பேரையும் நான் என்ன செய்றேன், மூத்த மகன் ரூபனை போல சிமியோனை போல என்னுடைய பிள்ளைகளாய் தத்து எடுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி தத்து எடுத்துட்டா யாக்கோபுக்கு இவங்க எப்ராயிம் மனாசே பையன்களாய் மாறிவிட்டால் யோசேப்புக்கு என்ன வேணும்? சகோதரன் வேண்டும். யோசேப்புக்கு யார் வேணும்? சகோதரன் வேணும். அவர் பெற்றெடுத்திருந்தாலும் இப்ப பிதா தத்தெடுத்து விட்டதுனால, யாக்கோபு தத்தெடுத்து விட்டதுனால இப்ப தாத்தாவை எப்ராயிம் மனாசே எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். பெற்றெடுத்த தகப்பனை எப்படி கூப்பிடணும்? சகோதரன் என்று சொல்லி கூப்பிடணும். இது ஏன் நடந்துச்சுன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டில் இதை திட்டமிடுறாரு. ஏன் இது நடக்கணும்? இது பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் நடக்குது. அதை புதிய ஏற்பாட்டில் சிலுவை மூலம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம என்ன செய்கிறாரு? தத்தெடுத்திருக்கிறார். இவர்களை எப்படி தத்தெடுத்தாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர்கள் எப்படி தத்தெடுத்தாராம்? யாக்கோபு ஏதாச்சும் பணம் காசு கொடுத்தாரா? எதையாவது செய்து தத்தெடுத்தாரா? என்ன செய்தார்னா ஒன்னே ஒண்ணு செய்தார் பாருங்க. ஆதியாகமம் 48 13-14 வாசிங்கள. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். இங்க பாருங்க எப்படி தத்து எடுப்பாங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு குழந்தைய தத்து எடுக்கிறாங்கன்னா ஒரு சிலர் பூநூல் போடுவாங்க, ஒரு சிலர் அரኛன்னு சொல்லுகிற அரண்ணா கயிறை கட்டி எனக்கு என்ன செய்வாங்க, வெள்ளியில அருணா கயிறை கொண்டு போய் என்ன செய்யுது கட்டி, இது என் பிள்ளை இன்னையிலிருந்து என் பிள்ளைன்னு சொல்லி தத்தெடுக்கிறது தத்தெடுப்பாங்க. ஒரு சிலர் காதுகளில வலது காதுகளில் என்ன செய்வாங்க, ஒரு கடுக்கானோ கம்மலோ ஏதாச்சும் குத்தி இதை என் பிள்ளைய என்ன செஞ்சுக்கிறேன் தத்து எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. இல்ல தான் மேல போட்டிருக்கிற துண்டை எடுத்து யார் மேல போடுவாங்க, அந்த பையன் மேல அந்த பிள்ளை மேல போட்டு இனிமே இது என்னுடைய வாரிசுன்னு சொல்லி தத்து எடுப்பாங்க. இப்படி பல விதத்துல பிள்ளைகளை தத்தெடுப்பாங்க. தான் இல்லை ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மோதிரத்தை கொண்டு போய் போட்டு இனிமே இது என் பிள்ளைன்னு சொல்லி, ஒரு சிலர் செயினை கொண்டு போய் கழுத்துல அந்த குழந்தை கழுத்துல போட்டு இனிமே இந்த பிள்ளைய என் பிள்ளைய நான் என்ன செய்றேன் தத்து எடுக்கிறேன். தத்து எடுக்கிறதுக்கு அடையாளமா ஏதோ ஒரு காரியத்தை செய்வாங்க. அதே போல இஸ்ரவேல் நாட்டிலையும் தத்து எடுக்கணும்னு சொன்னா அவர்கள் தலையின் மேல தங்களுடைய கைகளை வைக்கிற பழக்கம் உண்டு. தலையின் மேல கைய வச்சு இனிமே இது என்னுடைய வாரிசுன்னு சொல்லி அவங்கள மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படி தலை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டா இனிமே நீ என்னுடைய வாரிசா இருக்கிறாய் என்று அர்த்தம், நான் உன்னை தத்து எடுத்துட்டேன்னு அர்த்தம். பாருங்க இங்க யோசேப்பு கொண்டு போய் என்ன சொல்லிட்டாரா, இனிமே உன் பிள்ளைகளை என் பிள்ளைய தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இவன் சரின்னு சொல்லி கொஞ்சம் பேசிட்டு ஒரு சில காரியங்களை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யோசேப்பு 2 பிள்ளைகளும் கொண்டு போய் என்ன செய்யறான், இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபுக்கு முன்னாடி போய் 2 பிள்ளைகளும் போய் இந்தாங்க என் 2 பிள்ளைகளையும் உங்களுக்கு என்ன செய்றேன் தத்து கொடுக்கிறேன் அப்படி சொல்லி பிள்ளைகளை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினோடைய அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. இடது கையில நான் இப்படி நிக்கிறேன், இதான் நான் தான் யோசிப்புனா யாக்கோபு அந்த பக்கமா இருக்கிறாரு, நான் என் 2 பிள்ளைகளையும் பிடிச்சிக்கிறேன். வலது கையில என்ன செய்றேன், ஒரு பையனை என்ன செய்றேன் வலது கையில நான் எப்ராயிமை பிடிச்சிக்கிறேன், வலது கையில இளைய பையனை பிடிச்சிக்கிட்டு இடது கையில மூத்த பையனை நிப்பாட்டிட்டு கொண்டு போய் அப்படியே போய் தள்ளி முன்னாடி போய் அப்பா கிட்ட நிப்பாட்டுறேன். அப்பா திரும்பி இருக்கனால அவருக்கு வலது கை எந்த பக்கம் இருக்குது, ஏன் இடது கை பக்கம் வலது கை இருக்குது, ஏன் வலது கை பக்கம் இடது கை, இப்படித்தான் பிள்ளைகளை ரெடி பண்ணி கொண்டு போய் நான் அப்படி விடுறேன். இஸ்ரவேல் யாக்கோபுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஆனா அவர் சொன்னது முன்னாடி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்னா, நம்ம வாசிச்ச 5வது வசனத்துல எப்ராயிம் தான் ரூபனை போல மூத்த பையனை போல இருப்பேன்னு சொல்றாரு. மனாசே அடுத்த பையனை போல இளையகுமாரனை போல இருப்பான். மூத்தவன் இளையவனை போலவே இளையவன் மூத்தவனை போலவும் நான் என்ன செய்வேன் தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா யோசேப்புக்கு இது என்ன செய்யல புரிந்துக்கிறாருனால மூத்தவனை வலதுகை பக்கமும் இளையவனை இடதுகை பக்கமும் அப்பா பக்கத்துல நிப்பாட்டுற. எனக்கு கொஞ்சம் கண் பார்வை மங்களாக யாக்கோபுக்கு இருக்குது, ரொம்ப வயதாயிருச்சு. அதனால என்ன செய்யறான், கொண்டு போய் கை பக்கம் நிப்பாட்டினா அவர் என்ன செய்கிறாரு, அவர் மனம் அறிய, அவருக்கு மனம் அறிஞ்சிருக்கிறாரு, அவர் தெரிஞ்சே கையை என்ன செய்தார் அந்த இப்படி நேரம் வச்சுதான் ஆசீர்வாத பிள்ளையை தத்தெடுக்கணும். ஆனா அவர் என்ன செய்யறாரு,
மாற்றி தத்தெடுக்கிறாரு. உனக்கு வேணா மனாசே மூத்தவனாகவும் எப்ராயிம் இளையவனாகவும் பிறந்திருக்கலாம், ஆனா எனக்கு எப்ராயிம் மூத்தவனாகவும் மனாசே இளையவனாகவும் இருப்பான், அப்படித்தான் நான் பிள்ளைகளை தத்தெடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இப்போ பிதாவை யாக்கோபுக்கு ஒப்பிடுங்க. யாக்கோபுக்கு பிதாவை ஒப்புமையா வச்சுக்கோங்க. யாக்கோபாகிய பிதா குமாரனாகிய யோசேப்பின் பிள்ளைகளை, பெற்றெடுத்த பிள்ளைகளை யாரு தத்தெடுக்கிறது? பிதாவாகிய யாக்கோபு தத்தெடுத்துக் கொள்ளுகிறார். அதே போல பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த பிள்ளைகளை என்ன செய்கிறாரு? தத்தெடுத்துக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன் தத்தெடுத்துக் கொள்ளுகிறார். அப்போ இவங்க எங்க பிறந்தவங்கன்னு சொல்றாரு? எகிப்தில பிறந்தவங்க. எகிப்து என்று சொன்னால் உலகத்தில் பிறந்தவங்க, பாவ உலகத்தில் பிறந்தவங்களை எனக்கு பிள்ளையா நான் என்ன செஞ்சுக்கிறேன்? தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் உலகத்தில் பாவத்துக்குள்ள கடந்தோம். சாத்தானுக்கு அடிமையா இருந்து பாவிகளா இருந்த நம்மளை என்ன செய்யறாராம்? ஆமா, பாவத்துக்குள்ள பாவ உலகத்துக்குள்ள இருந்தவங்களை நீர் பெற்றெடுத்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைய நீங்க எகிப்தில பெற்றெடுத்தீங்க. அதே போல உலகத்துக்குள்ள பிறந்த, பாவத்துக்குள்ள பிறந்த இந்த பிள்ளைகளை, பாவ உலகத்தில் பிறந்த இவங்களை நான் எனக்கு தத்து பிள்ளையா எடுத்துக்கொள்கிறேன். பிதாவாகிய தேவன் தத்தெடுக்கிறார். எதன் மூலம், எதன் அடிப்படையில? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலம் பெற்றெடுத்தார் அவங்களை. அதைத்தான் அடையாளப்படுத்துறாரு. பிதாவாகியது யாக்கோபு என்ன செய்யற? கையை வைக்கும். எப்படி கையை வைக்கிறாரு? சிலுவை அடையாளத்துல கையை வைக்கிறாரு. சிலுவை மூலம் இவங்க பெற்றெடுக்கப்பட்டவங்க, சிலுவையின் மூலம் பிறந்தவங்களை, சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்து மூலம் பிறந்த இவங்களை, பிறந்தது எகிப்திலையா இருக்கலாம், பிறந்தது பாவ உலகத்திலேயா இருக்கலாம், ஆனா இந்த சிலுவையின் மூலம் இயேசுநாதர் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட இவர்களை எனக்கு பிள்ளையா தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் தத்து எடுக்கும் பொழுது மாறி கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். இதுல மூத்த குமாரனாக யாரை தத்தெடுக்கிறாரு? எப்ராயிமை. இளைய குமாரனா யாரை தத்தெடுக்கிறாரு? மனாசையை தத்தெடுக்கிறார். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு எல்லாத்துலயும் மூத்தவங்களா, ஆவிக்குரிய காரியத்துல ஆவிக்குரியவர்களா, தேவனுடைய நம்ம சொந்த சம்பத்தா பிள்ளைகளா இருந்தது யாருங்க? புறஜாதியாகிய நம்மளா? கிடையாது. யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தான் அவங்க முந்தி தேவனை அறிந்து கொண்டு மூத்த மகனை போல இருந்தாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் நம்மை தத்தெடுக்கும் பொழுது நம்மை என்ன செஞ்சிட்டாரு? நம்மை மூத்த குமாரர்களாக, மூத்த வாரிசாக, முதல் வாரிசாக நம்மளை என்ன செஞ்சு வச்சுட்டாரு? மாற்றி வச்சுட்டாரு. மனாசையை விட எப்ராயிம் என்ன செய்வானா? அதிகமாய் பழுகி பெருகுவான் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல 19 வசனத்தை வாசிக்கலாம். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள். 20 வசனம். இவ்விதமாக அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்ராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முந்தி முதலாவது யாரிடத்துல வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்களிடத்துல தான் வந்தாரு. தன்னுடைய சொந்த சகோதரிடத்திலேயே, தன்னுடைய சொந்த ஜனத்தில் அவர் வந்திருந்தோம். அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு பெரிய ஜாதியாய் ஜனமாய் மாறப்போறது புறஜாதியா இருக்கிற நாம தான் திரளாய் பெருகி இருக்கிறோம். ஆனா ஆதியில சபை ஆரம்பிக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில், யூத ஜனங்கள் நடுவில் தான். அவர் அப்போஸ்தலர்கள் யூதர்களாய் இருந்தாங்க. முந்தி அவர்களிடத்துல ஆரம்பிக்கப்பட்டு இருந்தாலும், முந்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்துல வந்திருந்தாலும், ஆனா பிதாவாகிய தேவன் அவர்களை விட நம்மை திரளாய் பெருக வைத்து இஸ்ரவேலருக்கு முன்னிலைமை, அவர்களுக்கு விட மூத்தவர்களாய் முதல் இடத்துல
கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரு. நாம நினைக்கிற யூதர்கள் தான் உலகத்துல சிறந்தவங்க, அறிவாளி, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் கர்த்தருடைய ஜனம், அவங்களுக்காக கர்த்தர் எல்லாம் செய்வாங்க. ஆனா அவர்களை விட முதன்மையானவர்கள், மேன்மையானவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நாம் தான். அப்ப நம்ம முதன்மையா ஆண்டவர் வச்சுட்டாரு. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏன்னு சொன்னா, தலையில கை வச்சோடனே அவனுக்கு வாரிசா ஆயிர முடியுமா, தத்து எடுத்துட முடியுமானா, உபாகமம் புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 9வது வசனம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்டா, என்னுடைய ஆவிக்குரிய வாரிசாக அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக தலைவனாகவும் என்னுடைய ஆவிக்குரிய வாரிசாகவும் யாரை இது பண்றேன், யோசுவாவை என்ன செய்கிறேன், நான் வாரிசாக இது பண்ணுகிறேன்னு சொல்லி தலைமேல என்ன செய்தார், கையை வைத்தார். வாரிசாக யோசுவாவை தெரிந்தெடுக்கிறதுக்கு அடையாளமா அவர் தலைமேல என்ன செய்தார், கை வைத்தார். அதனாலதான் 1 தீமோத்தேயு 5:22 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவன் மேலும் சீக்கிரமா கைகளை வைக்காத, மற்றவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ தலைமையில கை வச்சுட்டா அவன் செய்யற பாவத்துக்கு எப்படி நான் உடன்பட முடியும் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். அதனால தலையில ஈஸியா யாரு தலையில கை வச்சிடாதீங்க, அவங்களுடைய பாவத்துக்கு நம்ம பங்காளிகளா மாறிடுவோம், நாம என்ன செய்வோம், நாமளும் சம்பந்தம் உள்ளவங்களா மாறிடுவோம், தலையில கை வச்சாலே மாறிடுவோமா அப்படின்னு அநேக நேரம் இந்த வசனத்தை வாசித்து நமக்கு கேள்வி வரும். இங்கே தலைமேல கை வைக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகிறோம், நீ என்னுடைய வாரிசாக என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்று சொல்லி நாம் அறிந்தோ அறியாமல் என்ன செய்கிறோம், அறிக்கை செய்கிறதாய் மாறிவிடுகிறது. அப்படி தலைமேல கை வச்சு அவங்களை ஆசீர்வதித்து அவர்களை செபித்து அவர்களுக்கு இது பண்ணி விட்டுட்டா, நம்ம ஜெபம் பண்ணி விடுகிற பொழுது மறுபடியும் அவங்க பாவங்களுக்கு உடன்படும் பொழுது, தப்புகள் தவறுகளுக்கு உடன்படும் போது அதற்கு யாரு பொறுப்பா இருக்கிறாங்க, நாம பொறுப்பா இருக்கிறோம். ஒரு பிள்ளை தப்பு பண்ணா முதல்ல எடுத்தோடனே யாரை திட்டுவாங்க, பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறாங்க பாருன்னு யார சொல்லுவாங்க, தாய் தகப்பனை தான் பேசுவாங்க, வேற யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்போ இந்த மேல தலைமையில கை வச்சு இது பண்றனா அவங்களுக்கு நாம் தகப்பனாக, அவர்கள் நமக்கு பிள்ளையாக என்ன செய்யறோம், நாம் அறிவிக்கிறோம். அதனால அவர்கள் எல்லாரும் மேலும் தலையில உடனே என்ன செஞ்சிடாதீங்க, கையை வச்சிடாதீங்கன்னு அங்க சொல்லுகிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு வாரிசாக யாரு சொல்லுகிறார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னாரு. எப்ப குமாரனாகிய தீமோத்தேயு எப்ப பெற்றெடுத்தார், எப்ப தத்தெடுத்தார்னு சொன்னா அவர் தலைமையில கை வச்சு எனக்கு அப்புறம் நீ தான் என்னுடைய ஆவிக்குரிய வாரிசு என்று சொல்லி அவன் தலைமையில கை வச்சு அவனை தத்தெடுத்து கொண்டார். 2 தீமோத்தேயு 1:6 வசனம் அப்படியே சொல்லுகிறது, இது நிமித்தமாக நான் உங்கள் மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, நான் என்ன செஞ்சேன், உன் தலைமையில நான் என்ன செஞ்சேன், கையை வச்சு நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பு விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படி சொல்றார். உன் மேல என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரம், நான் உன் தலைமையில கை வச்சேன், அப்ப தேவ வரம் உண்டாயிருந்தது. அங்கே மோசே யோசுவா தலைமையில கை வச்சா ஞானத்தின் வரம் இறங்கி வந்தது. அதை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, என்னுடைய ஆவிக்குரிய வாரிசு அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் அப்படி சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி நினைப்பூட்டுகிற காரியங்களை பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா தலைமையில கை வைக்கிறதுக்கு என்ன அர்த்தம், தத்து எடுக்கிறேன்னு அர்த்தம். நீங்க யார் தலையிலையாவது தெரியாம கைய வச்சா என்ன அர்த்தம்,
தத்தெடுக்கிறேன்னு அர்த்தம் உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் நான் என்ன செஞ்சிடறேன், உடன்படுகிறேன், பொறுப்பாளின்னு அர்த்தம். அதனாலதான் சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும் போய் எதை கொடுக்காத, எல்லாருக்கிட்டையும் போய் என்ன செய்யக்கூடாது. யாரு வந்தாலும், ஒரு புதுசா ஊழியக்காரர் வந்தாலும் சரி, ஒரு ஃபேமஸ் யாரா இருந்துட்டு போட்டுங்க, உடனே ஊழியக்காரன், உடனே தீர்க்கதரிசி, உடனே ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி வந்துட்டா உடனே போய் என்ன செய்யறது, நாம தலையை கொடுத்து ஏதாவது என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டாங்களா, சொல்ல மாட்டாங்களா, வெளிப்பாடு சொல்ல மாட்டா, யாருக்கு கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு வந்துடுறோம். அதனாலதான் இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்திலும் தலையை கொடுக்கவே மாட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், யார் தலையிலும் எளிதில் கை வைக்கவே மாட்டார்கள். நமக்கு வேற விளக்கத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க. தலை மேல கை வச்சுட்டா பாவத்துக்கு உடன்பட என்ன அர்த்தம்னா, அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி, அவனுக்குள்ள இருக்கிற கெட்டனும், அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத கிரியை எல்லாமே கை வழியா பிச்சு 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 யாருக்குள்ள வந்துருமா. அப்ப எத்தனை பேரை தொட்டிருப்போம், எத்தனை பேர்ட்ட நம்ம பேசியிருப்போம், கை கொடுத்துருப்போம். அப்படி வர்றதா இருந்தா ஏன் கைவலி, தலைவலியே வர்ற அந்த அசுத்தாவி, அந்த பொல்லாத பாவங்கள் எல்லாமே ஏன் கைவலி வராதா சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் கும்பிடுவோம், இப்பெல்லாம் யாரை பார்த்தாலும் கை கொடுத்து என்ன செய்யறோம், வரவேற்க. அப்ப கைவலி வந்துடாதுங்களா? வசனம் தெரியாம நம்ம பயந்துக்கிறோம். அதனால ஜெபம்னாலே நீங்க 10 அடி தள்ளியே நிலுங்க, எங்க பக்கத்துல வந்துடாதீங்க அப்படி சொல்லி பதறுகிறோம். ஆனா தலையை கொடுக்கறதுக்கு முதலால என்ன செஞ்சிடறோம், மற்ற மேல தலை மேல கை வைக்க பயப்படுற நம்ம, ஆனா மற்றவங்கிட்ட எளிதில் போய் தலையை கொடுக்கறதுக்கு ஒரு நாளும் பயந்தது இல்லை. அதனால ஒரு நாள் நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஆவிக்குரிய தகப்பன்களிடத்துல மாத்திரம்தான் நீங்க உங்களை நடத்தின ஆவிக்குரிய காரியங்களை வழி நடத்துகிற உங்கள் மேல உரிமை உள்ள ஆவிக்குரிய தகப்பன்களிடத்துல மாத்திரம்தான் உங்க தலையை கொடுக்க, மற்ற யாரிடத்திலும் கொடுக்க கூடாது. அப்படி தலை மேல கை வச்சு படாத பாடுகளை பட்டதும் உண்டு. என் கண்ணனாலேயே நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சில ஊழியர்கள் அதை அதை அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவமா சொன்னதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருத்தங்க இப்படித்தான் ஒரு ஊழியக்காரர் இருந்தவர். ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரருக்கு இருக்கிறதுக்கு முன்பதாக அவர் இருக்கும் பொழுது ஜான் ஜெபத்துறை ஐயா அவர் சொல்லியிருக்கிறார், அவரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறது ஒரு விதவை தாயார் தான். அவங்க நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றவங்க, அவங்க ஊழியக்காரங்களெல்லாம் இல்லை. ஆனா அவங்க தான் அவர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்திக்கிறாங்க. அவங்களுக்காக செபித்து அவர்களுக்காக வழி நடத்தியிருக்கிறார். அவங்க குடிக்கிற குடியிலிருந்து, சிகரெட்டு பாவ பிடியிலிருந்து ஆண்டவர் அந்த தாயாருடைய ஜெபத்தினால விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒருத்தங்க புதுசா ஒரு மீட்டிங்கு, ஒரு கூட்டம்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்களாம், ஒரு இடத்துக்கு வந்தாங்களாம். வந்துட்டு அவங்க மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். உடனே எல்லாரும் பார்த்தாங்களா, நீயும் போய் என்ன செய், தலையை கை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு வா அப்படி சொல்லி சொன்னாங்களாம். இவர் மாட்டேன்னு சொன்னாராம். எல்லாரும் வற்புறுத்தி போர்ஸ் பண்ணி என்ன செஞ்சாங்களாம், அனுப்பிவிட்ட வேற வழி இல்லாம போய் தலையை கொடுத்தாராம். தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவருக்கு இது தலைவலி தாங்கவே முடியல, தூக்கமே வரல, கஷ்டப்பட்டாராம். உடனே அந்த தாயார் மறுநாள் அந்த தாயார் இடத்துல போய் தன்னை வழி நடத்தின ஆவிக்குரிய அந்த தாயார் இடத்துல போய் கேட்ட உடனே, யாராவது உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணாங்களா அப்படி எடுத்தோடனே அப்படிதான் கேட்டாங்களாம். ஆமா, நேற்று ஒரு மீட்டிங் இருந்துச்சு, இப்படி வலுக்கட்டாயமா சொல்லி வேற வழி இல்லாம எல்லாரும் ஜெபம் பண்ண, என்னையும் ஜெபம் பண்ண வச்சாங்க, அதுல இருந்து இந்த வலி வேதனை என்ன செய்யல விடலன்னு சொல்லி சொன்னோடனே அந்த தாயார் ஜெபம் பண்ணின உடனே தான் அவருக்கு அந்த வலி வேதனை நீங்கி அவர் என்ன சுகம், அவர் நிம்மதியாக இருந்தாராம். அதனால யாருக்கிட்டையும் தலையில கொடுக்கவே கூடாது. நம்மை பிதாவாகிய தேவன் எப்படி தத்து எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:1 ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய கை எசேக்கியேல் தீர்க்கதரிசியாகிய என் மேல அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார் அப்படின்னு அங்க சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம், கர்த்தருடைய கை ஒருத்தங்க மேல இறங்கி வந்தா ஆவிக்குள்ளாயிருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியினால, ஆவியானவரால நிரப்பப்படுவார்கள்னு அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:16 கூட ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:16. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள்.
அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க பரிசுத்த ஆவியில நிறைந்து கைகளை நீட்டி அவங்க தலைமையில கை வச்சா யார் இறங்கி வந்தது? பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இப்படி அநேக இடத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 19:6-7 நீங்க வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் 12 பேர் மேல கை வைத்தார் இருக்கும். அதை வாசிக்கலாம். கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஏறக்குறைய 12 பேர் மேல அப்போஸ்தலனாகிய பவுல் தலையில கை வைத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்நிய பாஷையும் பேசினார்கள். அப்புறம் தீர்க்க தரிசனங்களையும் உரைத்தார்களாம். அப்படின்னா இப்ப கை வைத்தா பிள்ளை ஒருத்தர் மேல கை வைத்தோம்னா அவர்களை நாம தத்து எடுக்கிறதா அர்த்தம். இப்ப பிதாவாகிய தேவன் நம்மளை எப்படி தத்து எடுத்தாரு? எப்ப தலை மேல கையை வச்சாரு? எப்ப என் தலை மேல கை வச்சு எப்பங்க பிதாவாகிய தேவன் என்னை தத்து எடுத்தாரு அப்படி கேள்வி வரும். இங்க சொல்லும் பொழுது தலை மேல கை வைக்கிறது தத்து எடுக்கிறதுக்கு அர்த்தம்னு சொல்லுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல தலை மேல கை வைக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். எசேக்கியேல் சொல்லும்போது கர்த்தருடைய கை என் மேல நடந்துச்சு, அமர்ந்துச்சு, நான் ஆவிக்குள்ளானே, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் பிதாவாகிய தேவன் நம்ம எப்ப தத்தெடுத்தாரு தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வந்தார். காரணம் என்ன? யாரு கை வச்சதுனால இறங்கி வந்திருக்கிறாரு? பாஸ்டர் கை வச்சதுனால இறங்கி வரல. யாரும் கை வைக்காம தன்னை போல இறங்கி வந்துடல. பிதாவாகிய தேவன் எப்போ உங்க தலை மேல கை வச்சாரோ அதற்கு அடையாளமா யார் இறங்கி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போ யாருக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களோ அவங்க நான் பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவங்க இயேசுநாதருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆனா பிதாவுக்கு இன்னும் தத்தெடுக்கப்படவில்லை. ஆனா இதை நம்ம சாதாரண விட்டுட்டு போயிடும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆமாங்க என்னங்க கொஞ்ச நேரம் கையை வேகமா தட்டி ஏதாவது ஒரு பாசையில ஏதாவது ஒளறி கொட்டி கொஞ்ச நேரம் குதிச்சு உடம்ப சிலுத்துக்கிட்டான். இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகமும் அந்நிய பாசையும். இதுல உளறதுனால உடம்ப சிலுத்துக்கிறதுனால வேகமா கையை தட்டுறதுனால என்ன கிடைச்சிட போதுங்க? அதை பெற்றா என்ன பெறலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறலனா பிள்ளையா இல்லைன்னு அர்த்தம். அதனால அது சாதாரண காரியமா நீங்க நினைச்சுக்கிட்டு போகவே முடியாது. சத்தியம் தெரியல, அதனால சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலனா பிதாவின் பிள்ளை இல்லை. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க மறுபடி ஞானஸ்நானம் எடுக்கலனா இயேசுநாதருக்கு பிள்ளை இல்லை. நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இயேசுநாதருக்கு பிள்ளையா இருக்கிறது ஞானஸ்நானம் எடுக்காத வரைக்கும் நீங்க யாரும் இல்லை. ஆமா, அவர் விசுவாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, அதற்கு அடையாளமா எதை காண்பிக்கிறீங்க? ஞானஸ்தானத்தை. நீரில மூழ்கி நான் பாவத்துக்கு செத்துட்டேன், பழைய மனுஷனுக்கு செத்துட்டேன், பழைய வாழ்க்கைக்கு செத்து போயிட்டேன், தண்ணீர் வந்து மேல எழும்போது ஏசப்பாவுடைய பிள்ளையாய் நான் உயிரோடு புதிதாய் பிறந்து எழும்புகிறேன். அது ஞானஸ்தானம். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுகிறது, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறது. பிதா நம்மை தத்தெடுக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ரோமர் 8:15 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். திரும்பவும் பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, திரும்பவும் பயப்படாதீங்க. பயப்படுறோம், நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர் அடிச்சிருவாரு, பிதா அடிச்சிருவாரு, நாம பாவி, நாங்க தகுதி இல்லாதவங்க, பயந்து பயந்து தூசி குப்பை மண்ணு, தகுதி இல்லை பாவி, பாவியிலும் பிரதான பாவி, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? திரும்பவும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? முன்பு நீங்க அடிமையா இருந்தீங்க. முன்பு எப்படி இருந்தீங்க? சாத்தானுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க முன்னாடி.
இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, நீங்க மறுபடியும் பயப்பட வேண்டாம். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நீங்க பாவத்துக்கும் சாபத்துக்கும் சாத்தானுக்கும் அடிமையா இருந்ததுனால கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நீங்க பயந்தீங்க. இயேசுன்னு சொன்னாலே, ரட்சிப்புன்னு சொன்னாலே, கர்த்தர்னு சொன்னாலே ரட்சிக்கப்படாத என்ன வரும்? எரிச்சலும் கோபமும். ஏன் வருது? பயம் வரும். பயம் வர்றதுனால எரிச்சலும் கோபமும் வந்துச்சு. இப்ப பயப்படுற ஆவியை கொடுக்கல, பிள்ளைங்கிற ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. அப்பா கிட்ட யாரும் பயப்பட மாட்டாங்க. மரியாதை வேறு, பயந்து நடுங்கிறது வேறு. உங்களை பார்த்தோன்னே உங்க பிள்ளைங்க பயந்து நடுங்கி ஓடி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சா அது என்னதுங்க? நீங்க அப்பாவா இல்லை, அரக்கனா இருந்திருக்கிறீங்க, சர்வதிகாரியா இருந்திருக்கிறீங்க. அதனால உங்களை பார்த்து என்ன செய்யுது? பயந்து நடுங்குது. நீங்க அப்பாவா இருந்தா உங்க மேல மரியாதையும் மதிப்பும் அதிகமா இருக்கும், கனம் அதிகமா இருக்கும். ஆனா உங்களை பார்த்து நடுங்கி ஓடவெல்லாம் மாட்டாங்க. அப்போ முன்பு நாம எப்படி இந்த சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் பயப்பட வேண்டாம். ஏன் மறுபடியும் பயப்படுகிற அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, திரும்பவும் நீங்க பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமன்னா சின்ன சின்ன தவறு வருதா வரலையா? போய் பேசிடுறோம், குறை சொல்லிடுறோம், கோபப்படுறோம், வைராக்கியமா இருக்கிறோம், ஒரு சில கசப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, எரிச்சல் வந்துடுது. மறுபடி பயந்துக்கிட்டு முன்னாடி சாத்தானுக்கு அடிமையா இருந்த போல இப்ப பயந்துக்கிட்டு நான் பாவி பாவி பாவின்னு போய் ஜெபம் பண்றதெல்லாம் மாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், நான் குறை சொல்லிட்டேன், நான் கோவப்பட்டுட்டேன், வைராக்கியம் பட்டுட்டேன், நான் பாவி, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரமாட்டேன், ஆலயத்துக்கு வரமாட்டேன், சண்டை போட்டுட்டேன், நான் பாவி, ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பாவி, கர்த்தருடைய பந்தியை என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்கிறீங்களா? திரும்பவும் நீ பயப்படுறதுக்கு அடிமை கிடையாது. இப்போ அறியாமையோ தெரிந்தோ தெரியாமல நீ என்ன செஞ்சுட்ட, நீ எடறி விழுந்துட்ட. நீ என்ன பார்க்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் அப்பாவா இருக்கிறேன். பாவம் செஞ்சான், விழுந்து போனான், இடறினா, இளைய குமார திரும்ப அப்பாவை பார்க்க பயந்துட்டா மூஞ்சியில முழிக்கவே முடியாது. நான் மனம் திரும்பிட்டேன், ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவருக்கு முன்னாடி போய் அப்படி சொன்னா அப்படியா? புத்தி தெரிஞ்சிருச்சு, மனம் திரும்பிட்டான், தப்பு பண்ணிட்டேன். ஆனாலும் தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் விழுந்தாலும் நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்? அப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறேன். அவர்கிட்ட போனா அதுக்கு மன்னிப்பு உண்டு, அதற்கு போனா தீர்வு உண்டு. என்னால எந்த தீர்வும் கொண்டு வரவே முடியாது, என் சுய முயற்சினால முடியாது. நான் பரிசுத்தமா நல்லவனா மட்டும் இருந்தா தான் ஜெபம் பண்ணுவேன்னா ஒருத்தரும் ஜெபம் பண்ண முடியாது. நான் பரிசுத்தவனா நல்லவனா நீதி உள்ளவனா இருந்தா மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள காலடி வைப்பனா ஒருத்தரும் எடுத்து வைக்க முடியாது. நான் எல்லாத்துலயும் சரியா நீதிமான பரிசுத்தவனா இருந்தா தான் நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்வேன்னா ஒருத்தரும் பூமியில இயேசுநாதரை தவிர என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்யவே. இயேசுநாதரை அழைத்த பின்பும் சீசர்கள் கோபப்பட்டார்கள். தங்களுக்குள்ள பெரியவன் சின்னவன் பிரிவினை வந்துச்சு, சண்டை வந்துச்சு, கோபம் வந்துச்சு. ஒருத்தர் நான் எப்படின்னா அவன் எப்படி, அடுத்தவனை பத்தி கேட்கணும், அடுத்தவனை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தான். ஊழியத்துக்கு போன இடத்துல சண்டை வந்துருச்சு. எங்க சண்டை வந்துருச்சு? ஊழியத்துக்கு போற இடத்துல என்ன செஞ்சு சண்டை வந்துருச்சு. இடையில ஓடி வந்துட்டான், இவனெல்லாம் கூட்டு போக முடியாது, ஊழியத்துக்கெல்லாம் அவன் தகுதி இல்லை, இல்ல பரவாயில்ல அவனை கூட்டு போலாம். இவங்களுக்கு பவுலும் பர்னபாவுக்கும் சண்டை வந்துருச்சு. என்னடா நீங்களே சண்டை விட்டுருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு தகுதி இல்லடா அப்படி சொல்லி ஆண்டவர் துரைச்சிட்டாரா? முன்னாடி தப்பு பண்ணியிருந்தா நமக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி அழுது புரண்டு பயந்திருப்போம். ஆனா இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நான் விழுந்தாலும் யாருதான் எனக்கு உத்தரவாதி? எழுந்தாலும் உயர்ந்தாலும் அவர் தான் எனக்கு, வாழ்ந்தாலும் செத்தாலும் எல்லாத்துக்கும் உத்தரவாதி யாருதான்? ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சொல்லி எங்க வந்துடணும். சிம்சோன் அப்படி நினைச்சிருந்தா, நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு அவர் நினைச்சிருந்தா, திரும்ப மனம் திரும்பாம இருந்திருந்தா அவ்வளவு பெரிய ரட்சிப்பு உண்டாயிருக்குமா? உண்டாயிருக்காது. அப்போ இங்க என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த வசனத்துல திரும்பவும் நீ பயப்பட வேண்டாம். தடுமாறுற, தள்ளாடுற, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் நீதிமான் விழாம ஓடுவான் அப்படியா சொல்லி இருக்குது. நீதிமானுடைய பிரகாசம் எப்படி இருக்குது? சூரிய பிரகாசம் போல நடு மதியானம் வரைக்கும், காலையில 6 மணிக்கு துவங்கி 12 மணி வரைக்கும் அந்த சூரிய பிரகாசம் அதிகமாகிக்கிட்டே போகும், குறையவே. உன் வாழ்க்கை அப்படி பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நீ 7 தடவை விழுந்தாலும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுதே கிருபை. கால் சறுக்காதுன்னா சொல்லி இருக்குது. கால் அப்பவே சறுக்கும், இடர்கள் வருது, சறுக்கல் உண்டாகுது, விழுகை கூட வந்துருது. பேதுரு கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சாரு, செய்யாம இல்லை. திடீர்னு யூதர்களை பார்த்து மாய்மானம் பண்றாரு. அவங்ககிட்ட புறஜாதிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூட இருந்துட்டு யூதர்கள் வந்தோடனே நான் உங்க கூட சாப்பிட மாட்டேன், நான் உங்க கூட உட்கார மாட்டேன், நான் யூதனாக்கும் அப்படிங்கிறார்.
உடனே பவுலுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா அங்கே போனால் அவங்கள மாதிரி இருந்துக்கிறேன், இங்கே வந்தால் இவங்கள்ட்ட நான் அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு இருக்கிறேங்க. இது முகமுகமாய் நான் எதிர்த்தேன்னு பவுலே சொல்லுகிறார். அதனால் நீ மாய்மாலம் பண்ணிட்டு இனிமேல் ஊழியத்துக்கு தகுதியில் உன்னை தலைமை பாஸ்டாக வச்சுருந்தேன், உன்னை இப்போவே டிஸ்மிஸ் பண்ணுறேன், தூக்குறேன் நான் சொல்லிட்டார் ஆண்டவர். சின்ன சின்ன அறியாமைகளும் தப்பிதங்களும் தவறுகளும் வரத்தான் செய்யும். ஆனால் அப்பெல்லாம் போய் எப்படி நிற்கணும்? நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், ஆனாலும் சின்ன சின்ன தடுமாற்றம் வந்துருச்சு, விழுகை வந்துருச்சு, இடர்கள் வந்துருச்சு, தயவாய் மன்னிச்சிருங்கன்னா அவர் என்ன செய்வார்? மன்னித்து முழுவதும் என்ன செய்து கொள்வார். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க அடிமைத்தன ஆவி உங்ககிட்ட இல்ல, அடிமைத்தனத்தின் பிசாசின் ஆவி உங்களுக்குள்ள இல்ல. பிள்ளைங்கிற ஆவி, பரிசுத்த ஆவி, என்னுடைய ஆவி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். இப்போ தத்து எடுக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மோதிரத்தையோ ஒரு செயினையோ ஒரு துண்டையோ ஒரு சால்வையோ ஏதோ ஒன்று போடுவாங்க. அதனாலதான் எலிசா மேல என்னத்தை போட்டாரு? சால்வை போட்டு என்னுடைய வாரிசு. ஏன்னா பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கும்போது துண்டு தான் பேசும். துண்டை போட்டாலே அதோட பெரிய மரியாதை. துண்டை போட்டு பெரிய மனுஷன் அப்படி போட்டு அப்படி உட்காந்துருந்தா அதுக்கு ஒரு பெரிய கௌரவம். இப்போ துண்டு வாரிசாக தெரிந்தெடுக்கும்படி அவர் மேலே போடுறாரு. ஆனால் முழுசா யாருக்கு விருப்பம் இல்லை? எலியாவுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதுனால எதை போடுறாரு? அவர் முழு விருப்பத்தோட தலைமையில கையே வச்சு என்னுடைய வாரிசுன்னு ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஆனால் பார்த்தனை இவனை போய் கர்த்தர் சொல்லிட்டாரு, வேற வழியில் துண்டு எடுத்து என்ன செய்யறாரு? வா முன்னாடி வா அப்படின்ட்டு. நீ சொம்ப தூக்கி தண்ணி ஊத்துறதுக்கு தான் லாய்க்கு, வேற ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை. கைக்கு கழுவுறதுக்கு தண்ணி மட்டும் ஊற்று, எடுப்புடி வேலைக்கு தான் நீ லாய்க்கு. ஏன் இடத்துல வாரிசா வருதுக்கு உனக்கு லாய்க்கு தகுதியே இல்லைன்னு மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. கடைசி நேரத்தில் நீ எனக்கு வாரிசா வர்றதுக்கே தகுதி இல்லை, இதில் 2 மடங்கு வேணுமா? கனவுல கூட நடக்காது. நான் ஆரம்பத்தில் ஒன்று அடுத்த வாரிசா தெரிந்தவளுக்கு சால்வியை போட்டேன் பார்த்தியா? நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது என்னை பார்த்தேனா? ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படும்போது யாரும் பார்க்க முடியாது. எந்த மாம்ச கண்களாலும் எந்த மனிதராலும் கர்த்தர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கவே முடியாது. முடியாத காரியத்தை சொல்றார். நீ ஒருவேளை என்னை பார்த்தாள், நீ என்னை பார்த்தேன்னா உனக்கு அந்த அபிஷேகம், இல்லைன்னா யாராலையும் பார்க்க முடியாததை நீ பார்த்தனா தான் உனக்கு என் வாரிசுங்கிற. எப்படி எலியா அவர் வாட்டு போயிட்டாரு. அடுத்தவ என்ன பண்ணுவானால நினைக்கிற அவர் வாட்டு போயிட்டாரு. அக்னி ரதமான குதிரை ரதங்களில் ஏறி அவர் வாட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, இவன் எலியாவுக்கு அப்புறம் எலிசா தானே. அந்த சால்வை விழிச்சு பார்த்தீங்களா? சால்வை சும்மா எடுத்து போட்டார், அந்த வாரிசுங்கிறதுக்காக சால்வை போட்டார் பார்த்தீங்களா? அதே சால்வை உருவி யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நீ அன்னைக்கு முத அழைக்கும் போது ஒரு சால்வையை போட்டேல, நீ தலை மேல கை வச்சு என்னுடைய வாரிசுன்னு மோசைக்கு எப்படி யோசுவா மேல தலை மேல கை வச்சு வாரிசுன்னு சொல்லிட்டு போனாரு. நீ அதை செய்யாம சால்வை மட்டும்தான் போட்ட, திரும்ப பண்ண மாதிரி எங்கேயுமே சொல்லப்படல. என்ன செஞ்சுட்டார தெரியல. அதே சால்வைக்கு திரும்ப இறங்கி வர பண்ணார். அப்ப சால்வை பார்த்தா ஞாபகம் வருது, அன்னைக்கு கர்த்தர் எலியா மூலம் என்னை வாரிசாக அடுத்த வாரிசாக அழைத்தது உண்மை என்பதால் நான் எலியாவையும் பார்க்க வைச்சாரு. அவர் முதல் போட்ட அந்த சால்வையும் திரும்ப விழ வைத்தாரு. அத்தோடு கூட அல்லாமல் யோர்தான் என்கிற மரணத்தின் வல்லமையை விளக்கும்படிக்கு பிரித்து எரியும்படிக்கு கர்த்தர் வல்லமையும் கொடுத்தார். எலியா முறுக்கி அடித்த யோர்தான் பழந்துச்சு. அதே எலிசா சும்மாவே சாலை எடுத்து அடிச்சாரு. ஒருவேளை அழைத்தவங்களோ ஆவிக்குரிய தலைவர்களோ நம்ம வழி நடத்தினவர்கள் கூட, குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட, முக்கியமானவர்கள் கூட நம்மை ஒருவேளை ஒரு பொருட்டாய் எண்ணாம போய்விடலாம். ஆனா அழைத்தவர் அவர் வாரிசாய் நம்ம எடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அது ஒரு நாளும் மாறாது. கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அவர் பின்னாடி ஊழியம் செஞ்சிருக்கிறார் எலிசா. இதே போல அன்னைக்கு போட்ட அதே பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நம்ம மேல வச்சுட்டாரு. அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் ஒருபோது எடுக்கவே மாட்டார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இப்போ என்ன செய்ய, நீ இப்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பான்னு நீ கூப்பிடுவே. ஏன்? புத்திரனுடைய சுவிகாரம். புத்திரனா யாரு? பிள்ளை. சுவிகாரம் என்ன? தத்து பிள்ளை. தத்து பிள்ளையா இருக்கும்படிக்கு எந்த ஆவியை பெற்றுட்டீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்பா பிதாவேன்னு என்னை கூப்பிட முடியும். ஏன் தெரியுமா? தத்து பிள்ளையாக பெற்றெடுக்கும்படி எதை கொடுத்திருக்கிறேன்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாராம்? நம்ம கூட நின்று சாட்சி எடுக்கிறாராம். இதை தெரியாம நான் தூசி குப்பை சாம்பல் மண்ணு பாவி ஒண்ணு இல்லாதவன் சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். இப்ப பாருங்களேன், அந்த 16 வசனத்தை வாசிக்கலாம்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியுடனே கூட அவர் என்ன செய்கிறாராம்? சாட்சி கொடுக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா சாட்சி, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட்சினா எனக்கு நீதிமன்றத்தில் இத்தனை பேர் சாட்சி, இவங்களை சாட்சியா போட்டிருக்கிறாங்க, இவங்களை சாட்சியா வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சாட்சி வராதனால என்ன செய்யணும்? வழக்க தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா சாட்சி வரணுமா? இப்போ நான் போய் சொல்றேன், நான் இன்னாருடைய மகன், எனக்கு இந்த ஊரு, நான் இந்த வேலை பார்க்குறேன், நான் சொன்னதெல்லாம் உண்மை, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் எந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இல்லை, நான் கொடுத்துட்டேன், நான் நல்லவன் தான் அப்படி சொல்லி நான் என்னை பற்றி நீதிபதிகிட்ட போய் கோர்ட்டில் போய் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். உடனே நீதிபதி அப்படியா நீ சொன்னது கரெக்டா, ஓகே அப்படி சொல்லுவார. அதுக்கு சாட்சி இருக்குதா? உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் எழுத்த வீட்டுக்காரன், உன் உள்ளூர்காரனை கூப்பிட்டுட்டு வா, ஒரு 2 பேர் வா, ஒரு 4 பேர் வந்து என்ன செய்யணும்? ஆமாங்க இவர் யாருங்க? இன்னாருடைய மகன்தான், இந்த ஊர் தான், இவர்கிட்ட பணம் வாங்கினது உண்மைதான், இதை திருப்பி கொடுத்துட்டாருங்க, இல்லை இவர் பணம் அவருக்கு கொடுத்தது உண்மைதான், இவர் பொய்யே சொல்லலை, அதுக்கு நான் சாட்சி அப்படி சொன்னேன்னு அவர் சொல்லுவார். சரி நீ கொடுத்ததை கண்ணால் பார்த்தியா? எப்பற கேட்க மாட்டார. அந்த ஊருக்காரன் தான் ஃபஸ்ட்டு ஆமாம், அப்புறம் பார்த்தியா? ஆமாம். அப்படி சாட்சி சொல்லணும். அது வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீதிபதி யாரை ஏற்றுக்கிற மாட்டார், நான் சொன்னதை ஏற்றுக்கிற மாட்டார். ஒரு சாட்சி வந்து சொல்லணும், நான் சொன்னது உண்மைதான். இப்போ அதே மாதிரி பிதாவாகிய தேவன் இருக்கிறார். நாம போய் அப்பா பிதாவே அப்படின்னு போய் அவர் சமூகத்தில் நின்ற போது, செபிக்கும் பொழுது, வேண்டிக்கிற பொழுது, அப்பான்னு போய் நிற்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்கி என்ன செய்வாராம்? ஆமா, பரலோகத்தை பார்த்து பிதா பார்த்து சொல்வாராம், ஆமா இவங்க உங்க மகன் தான். எப்படி நீ பார்த்தையா? ஆமா பார்த்தேன். எப்படி பார்த்தீங்க? ஏன்னா சிலுவையில இயேசுநாதர் பெற்றெடுத்தாரு, அதை நான் பார்த்தேன். அது மாத்திரம் இல்லை, நீங்க இவனை பிள்ளையா தத்தெடுத்ததுக்கு அடையாளமா தான் என்னையவே என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்னை இவனுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, அதுக்கு நான் சாட்சி, ஏன் கண்ணால பார்த்தேன், நான் தான் சாட்சின்னு யார் சாட்சி சொல்லுவாராம்? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுவாராம். இப்ப எனக்கு வியாதியா இருக்கு, எனக்கு கடனா இருக்கு, ஜெபம் பண்ண அவர் சொல்ல, ஆமா நான் இவன் கூடயே இருக்கிறேன், இவன் கொஞ்சம் வியாதியா தான் இருக்கிறான், இவனுக்கு சுகத்தை கொடுங்க, அதுக்கு நானு சாட்சின்னு சொல்லி கூட இருந்து சாட்சி சொல்லுவாராம். என் கடன் மாறணும், ஆமா இப்ப கொஞ்சம் கடன் பட்டு தான் இருக்கிறான், நான் கூடவே இருக்கேன், எனக்கு தெரியாதா இந்த கடன் அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்க பிள்ளை கடனா இருந்தா யாரு கசிக்கும்? அதனால என்ன செய்யுங்க, கடனை அடைக்க முடியும், ஆசீர்வதிங்க. உடனே ஆண்டவர் பாப்பாரு, ஆசீர்வதிங்க, உடனே என்ன செய்யுங்க, ஆசீர்வாத தடையெல்லாம் உடைச்சிருங்க அப்படி மாதிரி எல்லாம் தடையை உடைச்சு என்ன செய்யணும். இப்படி எல்லாத்துக்கும் யார் சாட்சியா? கூட இருந்து சாட்சி சொல்லிட்டே இருப்பார். இப்ப போய் நான் தூசி, நான் குப்பை, நான் மண்ணு, நான் சாம்பல், நான் பாவி, நான் அடிமை அப்படின்னு சொன்னா இப்ப ஆவியானவர் சாட்சி கொடுப்பாரா? யார் வந்து சாட்சி கொடுப்பார்? பிசாசு வருமா? ஆமா ஆமா இவன் எனக்கு அடிமையா இருந்த தானே, இன்னைக்கு சும்மா ஏதோ கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு சர்ச்சுக்குள்ள வந்துட்டாப்புல, இவன் பெரிய ஆளாயிருவானா, உங்க பிள்ளை ஆயிருமா? இல்ல இல்ல, இவன் சொல்றது 100க்கு 150 உண்மை, இவன் என்னுடைய அடிமை தான், இவன் சாம்பல் மண்ணு தூசி குப்பை தான், இவன் பிள்ளை கிடையாது. யார் சொல்லிட்டு இருப்பான்? யாரும் சாட்சி சொல்ல, இவரான இவன் சொல்றது அத்தனையும் 100க்கு 150 உண்மை, நான் அதுக்கு சாட்சி நீ வந்து நிற்பான். என் வாழ்க்கையில கடனே தீராது அப்படின்னு நான் சொல்லி, என்னைக்கு என் கடன் தீரப்போகுது அப்படின்னு, ஆமா 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 இவன் காலம் முள்ளா இவன் தலையெடுத்து கடன்காரன் தான் சாமா, அதுக்கு நான் சாட்சி அப்படிமா. யாரு சாத்தான் வந்து சாட்சி சொல்லிட்டு இருப்பான், என் வியாதி நீங்கவே நீங்காது அப்படி சொன்னா, ஆமா அதுக்கு நான் சாட்சி, இவனுக்கு வியாதி போகாது, இவன் அடிமை தான், இவன் பிள்ளையாக விட மாட்டேன், பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை. எதுக்கு? எப்படி ஜெபம் பண்ணிக்கிறீங்க? நான் பஸ் சொல்லணும், இல்லை நீதிபதிகிட்ட போய், இல்லை நான் வந்து கடன்காரன், ஆமா அப்படி சொல்ல, இல்லை இல்லை இவன் கடன்காரன் இல்லை, இவன் தான் கடன் கொடுத்தவன் சாட்சி சொன்ன, ஏ அவன் என்ன காசு கீசு வாங்கிட்டியார் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவனே நான் இப்படின்றான், நீ என்ன மாற்றி சொல்ற, சத்தம் போடுவாங்கன்னு. இங்கே அது மாதிரி தான் பிசாசு எகிரி எகிரி குதிப்பான், ஆமா 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 நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. இப்போ ஜெபத்தில் இப்படித்தான் நடக்குது, ஒவ்வொரு நாள் வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் நடக்கு. அதனாலதான் வியாதி நம்மளை விட்டு போகல, கடன் நம்மளை விட்டு போகல, கஷ்டம் நம்மளை விட்டு போகல, வறுமை நம்மளை விட்டு போகல, சோதனை நம்மளை விட்டு போகல, சோகங்கள் நம்மளை விட்டு போகல, கவலை நம்ம விட்டு போகல. நல்ல காரியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி விடுவார், பொல்லாத காரியத்தை யார் வந்து சாட்சி விடுவார்? சாத்தான் வந்து சாட்சி விடுவான். ஆமா ஆமா இவர் வச்சனம் சொல்லும் எல்லாம் தூங்கிக்கிட்டே இருப்பாரு, அதுக்கு நான் சாட்சி. யார் சாட்சி? நான் சாட்சி. இவன் தூங்குறது
ஆண்டவர் சொல்வார், உனக்கு தெரியாதா அப்பா பிதாவேன்னு அழைச்சிருக்கிற ரோமர் சுத்திர இந்த 8வது அதிகாரத்துல என்ன செஞ்சிருக்கு, 15வது வசனம் இருக்குது, நீ அப்பா பிதாவேன்னு தானே கூப்பிடணும் அப்படின்னு அவர் கேட்டா பிசா சொல்லுவான். அவன் கேட்டா தானே சொல்லுவான், அவன் பைபிள் படிச்சா தானே சொல்லுவான், அவன் பிரசங்கத்தை கேட்டிருந்தா தானே சொல்லுவான். அவனைத்தான் நான் தூங்க வச்சுட்டேனே, அவனுக்கு அதனாலதான் அப்பா கூப்பிடவும் தெரியல, இவன் பிள்ளைன்னு தெரியல. ஏன் விசுவாசி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னா, வசனம் தெரியல, ஒன்றும் படிக்க தெரியல, இன்னொன்னு வசனத்தை படிக்கிறதே இல்லை, இன்னொன்னு பிரசங்கத்தை கேட்கறதே எதுவுமே தெரியாம எப்படி பாவியிலும் பிரதான பாவி. நான் ஜெபம் பண்ணுவேன் ஆரம்பத்துல தெரியாம, பாவியிலும் பிரதான பாவி கொடும் பாவி வந்திருக்கிறேன். ஏன்னா கொடும்பாவி வெட்டி தான் எரிச்சிருக்கணும், ஆனா அவர் விட்டுட்டார். இப்படியெல்லாம் ரொம்ப தாழ்த்துறேன் நினைச்சுக்கிறேன் நான், ரொம்ப ரொம்ப. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலே பிரதான பாவிங்கிறாரு, அவ்வளவு பெரிய பரிசுத்தமானே. அப்ப நான் பாவியிலும் பிரதான பாவி கொடும் பாவி மோசமான பாவி வந்திருக்கிறேன் அப்படின்னு. பாவிக்கெல்லாம் இங்க ஜெபத்துக்கு பதில் கிடையவே. அப்படி போயிட்டு ஜெபம் பண்ணா யாராச்சும் பதில் தருவாங்களா? இப்படி நிறைய ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. நம்ம வாழ்க்கையில கஷ்டம் போகவே. இப்ப நாம பிள்ளைகளா என்ன செஞ்சிருக்கிறோம், பிள்ளைகளா தத்தெடுத்திருக்கிறோம். ஏசப்பாவுக்கும் நாம பிள்ளைகளா இருக்கிறோம். அது மாத்திரமில்ல, பிதாவின் தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். இதுக்கு யாரு சாட்சி சொல்லுகிறா? பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார். இனிமே எதிரான வார்த்தைகளை பேசினா சாத்தானே உங்களுக்கு சாட்சி சொல்லுவான். அதனால இனி அதுக்கு இடம் கொடுக்காதுங்க. வானமும் பூமியும் பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருக்குரியது. இப்போ அவருடைய பிள்ளைய யார் இருக்கும்? நாம இருக்கும். அப்போ வானம் பூமியில் அதில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் யாருக்கு பங்கு உண்டு? நமக்கு பங்கு உண்டு. முழு பூமியும் சொந்தக்காரனாக இருந்துக்கிட்டு நம்ம கஷ்டத்திலேயோ கண்ணீரிலேயோ வேதனையிலையோ வியாதியிலையோ குறைவிலையோ கவலையிலையோ வாழ்கிறது அவருக்கு விருப்பமே. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். நாம் எதை தான் செஞ்சிட்ருக்குறோம்? ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. ஒன்றுக்குன்னா ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதுன்னா நான் எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். யார் சாட்சி சொல்லியிருக்கா? ஆமாம் ஆமாம், கவலைப்படு 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 கவலைப்படு. யார் ஒருத்தன் பார்த்தியா, அவள் அப்படி பார்த்துட்டா, இவன் இப்படி பேசிட்டா, அவள் அப்படி ஒன்று என்ன நினச்சிருப்பா தெரியுமா? பார்த்த பார்வையிலே இத்தனை விளக்கம் யார் கொடுப்பா? பிசாசு கொடுப்பான். உடனே நமக்கு மனசு உடஞ்சே போயிடும். சும்மா ஒரு அர்ச்சனை சரிங்க அப்படின்னு டக்குன்னு போயிருப்பாங்க. பார்த்தியா இப்போ முன்ன மாதிரி பேசுறது இல்லை, முன்ன மாதிரி பழகிறது இல்லை, முன்ன மாதிரி ஒன்று மதிக்கிறது பார்த்தா டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. தெரியுதா? இதுவுமா உனக்கு இன்னும் தெரியல? அப்படி யார் பக்கத்தில் நின்று பேசிகிட்டே இருப்பான். இதெல்லாம் உங்களுக்கு நடக்காதுங்க. நீங்களாம் பர்வத்தில் இருக்கிறவங்க. இப்படி நடக்குதுன்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யார் உங்களை ஒட்டி உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறது? ஆஹா அப்படியா, சரி அப்படிங்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அப்படிங்கணும். உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், விளக்கம் கொடுப்பார். இல்லை இல்லை, அவங்க அர்ஜென்ட் காரியமாக போயிருந்தாங்க, அவங்களோட தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருந்தாங்க, அது எதுன்னு ஆவியானவர் விளக்கம் கொடுப்பார். அப்புறம் அதனால் கசப்பு விருப்பம் வரவிடாமல் அவர் தடுக்கிறதுக்கு நாம தான் டக்குன்னு இங்கிட்டு சாஞ்சிட்டு அவர் என்ன செய்ய பேசாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு இது நடக்கும். தேவனுடைய ஆவியானவர் ஒரு பக்கம் இருந்து பேசுவார், ஒரு பக்கம் சாத்தான் நின்றுக்கிட்டு அவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ எங்கே காதை சாய்க்கிறோமோ அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடும். நிறைய நேரத்தில் இப்படி அவசரப்பட்டு என்னென்னமோ தலைக்குள்ள யூகித்து நாம் நினைச்சிட்டு கொஞ்ச நாள் அதை நிமித்தம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு காயங்களை நமக்கு நாமே உண்டு பண்ணி கசப்புக்குள்ளே உண்டாக்கி கொண்டு அப்படியே இறுகி போயிருந்தா ஒரு நாள் அந்த காரியம் வெளியில் வரும்போது அடைச்ச ஒன்றும் இல்லாததுக்கு ஒரு வாரம் உடஞ்சி போயிட்டேனேன்னு. அப்போ ஒரு மனசு தோணுச்சு, இல்லைன்னு தோணுச்சு, ஆனால் அதை நான் நம்ப மறந்துட்டேன். தோணுமா தோணாதான்? அது ஆவியானவர் பேசியிருப்பார். இல்லை இல்லை இல்லைம்பார். ஆனால் நாம் அதுக்கு செவி கொடுத்துருக்க மாட்டோம். நாம் பிதாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். ஜெபத்தில் அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தோட போய் உட்காரணும். வசனத்தை வாஞ்சியா, அப்பாவுடைய வார்த்தையை வாஞ்சியா போய் நீங்கள் படிக்கணும். ஒரு நாளும் சோர்ந்து பலவீனத்தோடு நீங்கள் தடுமாறிக்கொண்டோ குற்ற மனப்பான்மையோடு நீங்கள் போக வேண்டிய அவசியமே. அவருடைய சமூகத்தில் போய் நிற்போம். சந்தோஷமா அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு பிள்ளைன்ற உறவு முறையில் போய் நிற்போம். அப்படி நிற்கும் பொழுது சகலமும் நமக்கு கீழ்பட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த முழு பூமியை நம்முடைய சொத்தாய் இருக்கிறது. எப்படி நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இப்போ
தத்து எடுத்திருக்கிறாரு. அவருக்குரிய அனைத்தும் நமக்கு எப்படி வருகிறது என்று சொல்லியும் அதன் மூலம் வருகிற நன்மை என்ன, அது அறியாமையினால் நமக்கு நடக்கிற தீமையான காரியங்கள் என்னன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை வருகிற வாரத்தில் பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.